ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு ஆரம் கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக் கிரேவி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நைட் டின்னர், எங்கள் வீட்டோட டின்னர் ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். எக் கிரேவிக்கு நான் என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னா, எக்கு, கருவேப்பிலை, தக்காளி, வெங்காயம் எடுத்திருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த முட்டையை வந்து நம்ம கொஞ்சம் லைட்டாக அங்கங்கே கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். எதுக்காக அப்படின்னா, இதில் நம்மளோட போடுற மிளகாத்தூள், காரம் இதெல்லாம் இறங்குற மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நான் இப்போ ஆல்ரெடி வந்து பாத்திரத்தை ஹீட் பண்ணியிருக்கேன். இப்போ அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது வந்து எதுக்காக எண்ணெய் ஊற்றுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட் நம்ம முட்டையை மட்டும்தான் ஃப்ரை பண்ண போகிறோம் லைட்டாக. அதில் கொஞ்சம் உப்பு, அந்த காரம் இதெல்லாம் இறங்கிறதுக்காக. எண்ணெய் ஹீட் ஆனோடனே கொஞ்சம் லைட்டாக மிளகாத்தூள், உப்பும் போட்டுக்கலாம். எண்ணெய் வந்து ரொம்ப ஹீட் ஆச்சு அப்படின்னா மிளகாத்தூள் தீஞ்சிரும், கருகின மாதிரி ஆயிரும். அதனால நீங்கள் எண்ணெய் லைட்டாக ஹீட்டாக இருக்கும் போதே மிளகாத்தூள் போட்டுருங்க. அதில் ரொம்ப அதிகமாகலாம் போடல, சும்மா இந்த முட்டை வந்து அதில் ஃப்ரை ஆகிற அளவுக்கு தான் போடுறேன். முட்டைக்கு மட்டும்தான் போடுறேன் இதில். அடுத்தது லைட்டாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இதிலே லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இது ஃபுல்லாகவே லோ ஃப்ளேம்லேயே, ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க. இல்லைன்னா ஃபுல்லாக மிளகாத்தூள் ஃபுல்லாக தீஞ்சிரும், அப்புறம் நமக்கு டேஸ்ட்டே சுத்தமாக இல்லாமல் போயிடும். இப்போ வந்து நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்க முட்டையை ஒன்று ஒன்றா அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா இந்த இதில் இந்த மிளகாத்தூள் இதெல்லாம் ஃபுல்லாக இதில் போட்டார மாதிரி பார்த்துக்கோங்க. சும்மா ஒரு நிமிஷம் இருந்தால் போதும். இதில் ஃபுல்லாக ரொம்ப ஒருத்தவங்களுக்கு அந்த ட்ரையாக சாப்பிட்டா பிடிக்கும். அந்த மாதிரி சாப்பிட்றவங்க நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட ஃப்ரை பண்ணிக்கலாம். எங்களுக்கு வந்து அந்த ட்ரையாக சாப்பிட்டா பிடிக்காது, அதனால் நாங்கள் அந்த மாதிரி செய்யலை. சும்மா லைட்டாக அந்த மிளகாத்தூள், உப்பு மட்டும் அதோட மிக்ஸ் ஆனால் போதும். ஒரு 2 நிமிஷம் அப்படியே ஒரு நிமிஷம் மூடி வச்சிடலாம். 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், இப்போ எடுத்து பார்க்கலாம். நல்லா அந்த இது ஃபுல்லாக இதில் மிக்ஸ் ஆகிடுச்சு, எக்கோட கலந்தாச்சு. இப்போ இதை நம்ம எடுத்து தனியாக வச்சிடலாம். தனியாக வச்சுட்டு நம்ம இதுக்கான கிரேவி ரெடி பண்ணலாம். இது எல்லாத்தையுமே இப்போ தட்டில் எடுத்து வச்சிடுறேன். நம்ம இதுவே வந்து இதே மாதிரியே கூட நம்ம லஞ்ச் பாக்ஸு கொடுத்து விடலாம் பசங்களுக்கு. பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா. இப்போ அடுத்தது நம்ம இதில் வேறு எதுவும் நான் பண்ணலை. இப்போ இருக்கிற அதே பாத்திரத்திலே திருப்பி நான் ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றி அந்த வெங்காயம், தக்காளி இதெல்லாம் ஃப்ரை பண்ண போகிறேன். அப்போயும் லோ ஃப்ளேமில் வைங்க, இல்லை அப்படின்னா அந்த நம்ம ஏற்கனவே ஊற்றின அந்த இது வந்து தீஞ்சிரும். இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம எக்கு ஃப்ரை பண்ண அதே பாத்திரத்தில் தான் செய்ய போகிறோம். இப்போ அதிலே கடுகு போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு கடுகு பொரிட்டோம். கடுகு பொரிஞ்சிருச்சு. கடுகு பொரிஞ்சோடனே கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அப்போ தான் கிரேவி மாதிரி இருக்கும். ரொம்ப சின்னதாக கட் பண்ணிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். பெருசாக கட் பண்ணிங்கன்னா கிரேவிக்கு நல்லா இருக்காது. நல்லா சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. நல்லா இதில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக ஃப்ரை ஆயிரும், அதுக்காக நான் இப்போயே உப்பு போடுறேன். ஏற்கனவே முட்டையிலே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். அதனால நம்ம இந்த வெங்காயம் தக்காளிக்கு மட்டும் உப்பு போட்டுக்கலாம்.
உப்பு போட்டுட்டு வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வணங்கட்டும். இப்போ இதுக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இது நல்லா வணங்கட்டும். இப்போ இதிலே நம்ம மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வெங்காயம் ஃப்ரை ஆகட்டும். நல்லா ஃப்ரை ஆச்சுன்னா தான் நமக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. நல்லா ஓரளவுக்கு கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம இதிலே தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி. இது ஃபுல்லாக நல்லா வணங்கட்டும். இது நல்லா தக்காளி ஃபுல்லாக இதில் மேஷ் ஆகிற மாதிரி வணக்கி விட்டுடலாம். வணங்கினதுக்கப்புறம் பார்க்கலாம் கொஞ்சம் நேரம் கழித்து. நான் இப்போ இதை மூடி வைக்க போகிறேன். இது கொஞ்சம் நேரம் மூடி வச்சா சீக்கிரம் வணங்கிடும். அதனால் நான் இப்போ இதை மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நம்ம திறந்து பார்த்துடலாம் ஓரளவுக்கு கொஞ்சம் எப்படி வெந்திருக்குன்னு. திறந்து பார்த்துட்டு ஒரு கிண்டி விட்டுடலாம். ஓரளவுக்கு கொஞ்சம் வணங்கிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம், இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வணங்கட்டும். நல்லா அந்த தக்காளி வெங்காயம் ஃபுல்லாக நல்லா நமக்கு கிரேவியாக வேணும் அப்படின்றதுனால நல்லா வணங்க விடுங்க. அப்போ தான் கிரேவி கிடைக்கும். நல்லா வணங்கிடுச்சு. இப்போ இதில் நமக்கு தேவையான மசாலாஸ்லாம் சேர்த்துடலாம். நான் இது வீட்லேயே அரைச்ச கரம் மசாலா தான் இது. அது 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் காரமாக இருக்கும், அதனால் நான் 1 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது ஃபுல்லாக நல்லா வதக்கி விட்டுருங்க. அந்த பச்சை ஸ்மெல், மிளகாத்தூளோட பச்சை ஸ்மெல் போடுற வரைக்கும் நல்லா வணங்கட்டும். நம்ம கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். அப்படியே இருக்கட்டும். கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். ஓரளவுக்கு இப்போ நல்லா அந்த மசாலாலாம் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம முட்டையை போட்டுடலாம். நம்ம இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருக்க, ஆல்ரெடி ஃப்ரை பண்ணியிருக்க முட்டையை ஒன்று ஒன்றா போட்டுடலாம். இப்போ நம்ம முட்டையை எடுத்து வச்சுருக்க தட்டில் கொஞ்சம் இந்த கிரேவி இருக்கு இல்லையா, இதுலேயே தண்ணி அலசி நம்ம அதில் ஊற்றிடலாம். நமக்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் அந்த ஏற்கனவே போட்ட மிளகாத்தூள், அந்த கரம் மசாலா ஸ்மெல் போகணும், அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் கொதிக்கணும். அந்த அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு இப்போ தேவையான அளவு உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு இப்போ செக் பண்ணிக்கோங்க. எனக்கு எல்லாமே ஓகே, அதனால் நான் அப்படியே மூடி வைக்க போகிறேன். இது இப்போ நல்லா கொதித்து வரட்டும். இப்போ ஒரு 5 to 7 மினிட்ஸ் கழித்து வந்து பார்க்கலாம். நல்லா கொதிக்கட்டும். பார்க்கலாம். இப்போ நல்லா கொதித்து நமக்கு தேவையான அளவுக்கு கிரேவி சுண்டி வந்துடுச்சு பாருங்க. போதும். உங்களுக்கு இன்னும் கெட்டியாக வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் இன்னும் கூட இந்த தண்ணி ஃபுல்லாக சுண்ட வச்சிடலாம். உங்களுக்கு கொஞ்சம் தொட்டு சாப்பிட்ற அளவுக்கு வேணுன்றனால நான் இப்படியே நிறுத்திடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, அடுத்தது இன்றைக்கி ஆப்பத்துக்காக தான் இந்த சைட் டிஷ் செஞ்சுருக்கேன். நீங்கள் இது எக் கிரேவி எதுக்கெலாம் செய்வீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.